துதிப்பே. சொல்லுவோமா உயர்த்தி? எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். நம்முடைய ஆவில நிரம்பி ஒரு சில நிமிஷங்கள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சகோதரன் சகோதரிகள் எல்லோரும் நன்றாக வாயில விரிவாய் திறந்து, ஓ அபிஷேகமானது நுகத்தடிகளை முறிக்கும் என்று வேத வார்த்தை விசுவாசிக்கிறவர்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே அற்புதம் உண்டு, அங்கே நன்மை உண்டு, அங்கே தேறுதல் உண்டு என்று விசுவாசிகள் மாத்திரம் நல்ல பயபக்தியோடு கண்களை மூடி ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ரோகராசி ஆந்தரபரபரபா. இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாய் வைக்காமல் புது எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் கொடுத்தேன், அதனால் திருப்தி ஆவீர்கள் என்று சொன்ன கர்த்தர், நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, நீங்கள் தலை குமைந்து போகாதபடிக்கு, உங்கள் ஜீவியங்கள் குறுகி போகாதபடிக்கு இந்த ராத்திரி நேரத்தில், இந்த கடைசி உபவாச நேரத்தில், இந்த நாட்களில் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கோணலானவைகளை தேவன் செவ்வைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ ரகரோஷி அந்தரபரபா. கரடானவைகளை தேவன் சமபூமியாய் மாற்றி கொண்டிருக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னவர் நன்றாய் வாய்களை விரிவாய் திறந்து ரேகேலேஷே தேரை வாராதோ. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீ. எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் பூரணமாய் நிறைவேற்றுகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கவே பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம் என்று சொன்னவர், அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்தை, மகத்துவம் நிறைந்த தெய்வத்தை, ஓ துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தெய்வத்தை ஒன்று கூடி ஒன்றிணைந்து இந்த பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? கண்களை மூடி அவரை ஆராதிக்க போகிறோம். ஆகவே எங்களோடு கூட சேர்ந்து எல்லோரும் அவருடைய நாமத்தை உயர்த்தி சொல்லலாமா? உடன்படிக்கை செய்தவர் நீர் உண்மை உள்ளவர், வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீ. வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போது, வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீ. எல்லோகே எல்லோகே எல்லோகே. நான் நல்ல கைகளை தட்டியேள். எல்லோகே எல்லோகே எல்லோகே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல. உம்தாய என்னை கைவிடல. வெறும் கையா நான் கடந்து வந்தேன், பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. வெறும் கையா பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீ. எல்லோகே எல்லோகே எல்லோகே. நான் உம்மை துதிப்பேன். நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? உம்மையே நான் உம்மை துதிப்பேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆவியே
சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. உந்தன் சிறகுகளில் நிழலில் சொல்லுவோம். தூயவரே தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, துதிக்கு சத்தம் ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கு. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேரோசையுள்ள கைத்தாளத்தோடும் அவருக்கே ஆராதனை. துதிகளுக்குள்ளே வாசமாயிருப்பவர், அவர் நம் மத்தியிலே எழுந்தருளி இருக்கிற கிருபைகளை நினைச்சு உமக்கே ஆராதனை. உமக்கே ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா ஆராதனை. ஓ தூயவர் எழுந்தருளி இருக்கிறீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு மனிதனை எது பெரிய மனிதனாக மாற்றுகிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனிதனை பெரியவனாக்குகிற ஒரு காரியம். ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க, பிடெக் ஒரு மனிதனை பெரியவனாக்குகிறது என்று சொல்லுவீர்கள். நல்ல படிப்பு. அல்லது என் பையன் டாக்டர் படிச்சிருக்கிறான். இப்போ நான் சொன்ன நேற்று வந்த ஊழியக்காரர், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, சென்னையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பல் டாக்டருக்கு படிச்சுட்டு 10,000 rupees வேலைக்கு போயிட்டுருக்கிறா ஒரு பொண்ணு. என்ன முடிச்சிருக்கிறா? பல் டாக்டர் வேலையை முடிச்சுட்டு 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கிறா. பிடெக் முடித்தவன் 10,000 சம்பளத்துக்கு போயிட்டுருக்கிறான். நான் சொல்கிறேன், 10ஆம் கிளாஸ் படித்த நான் வாங்கின சம்பளம் 1,4 லட்சம் ரூபா ஒரு மாதத்துக்கு. இந்த ஊழியக்காரர் 7ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு மாதத்துக்கு கர்த்தர் இவரை ஆசீர்வதிக்கிற காரியம் என்னன்னா, இவர் லட்சங்களிலே கர்த்தர் இவரை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஒரு மனிதனை படிப்பு ஒரு நாளும் பெரிய ஆளாய் மாற்றவே முடியாது. உன் படிப்பு உன்னோட மண்ணுக்குள்ள போயிடும். நான் போனாலும் என் கிரியை மேலே பேசிக்கொண்டிருக்கும். நான் போனாலும் நான் பேசின சத்தியம் பேசிக்கொண்டிருக்கும். நான் போனாலும் நான் ஸ்தாபித்த சபை பேசிக்கொண்டிருக்கும். ஆகவே எந்த ஒரு மனிதனையும் படிப்பு பெரிய ஆளாய் மாற்றாது. இட் கிவ்ஸ் சம் எட்டிக்வெட்ஸ். எப்படி பழகணும் என்கிற ஒரு காரியத்தை வேணால் ஒரு கற்றுக் கொடுக்கலாமே தவிர, இப்போ என்ன சொல்கிறீங்க, 10ஆம் கிளாஸ் படித்ததுனால எனக்கு பழக தெரியாதா என்ன? அவர் 7ஆம் கிளாஸ் படித்தா அவருக்கு பழக தெரியாதா என்ன? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்றவங்களுக்கு எல்லாமே கற்றுக்கொள்ள முடியும். அவர் எல்லாவற்றையும் போதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ படிப்பு ஒரு மனிதனை பெரியவனாக்காது. சொத்து ஒரு மனிதனை என்னவாக்காது? பெரியவன் ஆக்காது. உங்கள்கிட்ட இருக்கிற பணம், நான் சொன்னது நினைவுபடுத்துவேன், ரேமண்ட்ஸ் ஓனர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் திரும்ப அதை இடத்த சொல்ல விரும்புகிறேன். பணம் தான் பெருசுன்னு நினச்சிங்கன்னா, என்கிட்ட 2 வீடு இருக்குது, 3 வீடு இருக்குது பாஸ்டர், 2 கார் இருக்குது, அந்த வீட்டு வாடகை மாதம் 25,000 வருது. வரட்டும், தாராளமாக வரட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அந்த ரேமண்ட்ஸ் ஓனர் அவங்க பையன் வந்து என்ன பண்ணிட்டான், அவரை ஒதுக்கிட்டான். அப்போ நான் நினச்சி பார்த்தேன் அவருடைய வாழ்க்கையை. ஃபஸ்ட்டு சொல்லலை. இப்போ நான் அந்த செய்தியை எடுக்கும்போது யோசித்தேன். நான் பணம் நிறைய இருந்தது, கோடீஸ்வரன், பல கோடிக்கு அதிபதி. இப்போ என்ன, அவர் ஆஃபீஸ்க்குள்ளே போகும்பொழுது எல்லாம் ஏன் என்ன பண்ணியிருப்பாங்க, சார் குட் மார்னிங், சார் குட் மார்னிங். அவர் பின்னால் பியூன் ஓடி இருப்பான். ஓடி போயிட்டு அவருக்கு வந்து எவ்வளோ பட்டர் தேவையோ பட்டர் அடிச்சுட்டே இருந்திருப்பான். எல்லாம் நல்லா தான் நடந்துச்சு, எல்லாம் நல்லா தான் இருந்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் என்னைக்கு பையன் கம்பெனியை விட்டு எல்லா கையெழுத்தையும் அவர் துரத்தி வெளியே அனுப்பிச்சிட்டானோ, ஒருத்தர் கூட அவரை விசாரிக்கலை. ஆகவே இன்றைக்கி உன் கையில் இருக்கிற பணம் உன்னை பெரியவனாக ஆக்கவே முடியாது. உன் கையில் இருக்கிற சொத்து உன்னை பெரிய ஒரு கொஞ்சம் காலத்துக்கு வைக்கலாமே தவிர நிரந்தரம் அல்ல. உதாரணத்துக்கு இப்போ உங்கள் கையில் 1000 ரூபாயோட வந்திருக்கிறீங்க, கடைக்கு போயிட்டு வாங்க, அந்த 1000 ரூபா உங்களுது கிடையாது, கடைக்காரன் ஆயிடுச்சு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கிறேன். பர்ஸில் கொண்டு போவேன், திரும்ப போகும்போது உள்ள பர்ஸில் இருக்க சில காயினோட திரும்ப போவேன். அந்த பணம் முன்னாடி என்னுடையது, போய் வேற யாருடையதோ. இருக்கிறீங்களா? ஆகவே பணம் ஒரு மனுஷனை பெரியவன் ஆக்கவே
முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வேணா அப்படி ஒரு மாய பிம்பம் அது உருவாக்கி கொடுக்குமே தவிர, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, பொசிஷன், பவர், ஸ்டேட்டஸ், nothing will ever make you big. ஒரு பெரிய மனிதனாய் மாற்றவே முடியாது. அப்ப எது ஒரு பெரிய மனிதனாய் மாற்றுகிறது? இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த வேதம் சொல்லுகிற காரியம் என்ன? எது ஒரு மனிதனை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால், இந்த வேதம் சொல்லுகிறது, தெய்வம் உனக்கு கொடுத்த அபிஷேகம் உன்னை பெரியவனாய் மாற்றும். அவர் கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஒரு மனிதனை பெரியவனாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நீங்க என்னுடைய படிப்புக்காக இங்க வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் என் மேல வைத்திருக்கிற அபிஷேகத்துக்காக வந்திருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த அருப்புக்கோட்டை வந்த ஊழியக்காரர் அவர் இன்னைக்கு அநேக இடங்களுக்கு டிராவல் பண்றாரு. ஏன் அவரை கூப்பிடுறாங்க? அவர் போற இடத்துல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, என்ஜினியர்ஸ் இருக்காங்க, PhD முடிச்சவங்களா இருக்கிறாங்க. அங்க போய் 7ஆம் கிளாஸ் முடிச்ச ஒரு மனிதன் பிரசங்கம் பண்றாரு. அதை அவர்கள் கேட்டு அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணி கொண்டு போகிறார்கள். அவரிடத்துல படிப்பு அவரை பெரியவனாக்கவில்லை, அவர் மேல இருக்கிற அபிஷேகம் அவரை பெரியவனாக்கி இருக்கிறது. ஆகவே தேவன் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், உங்களை பெரியவனாக்குவது பணம் அல்ல, உங்கள் அந்தஸ்து அல்ல, உங்களுக்கு இருக்க சொத்து சுகம் அல்ல, தேவனுடைய அபிஷேகமே ஒரு மனிதனை பெரியவனாக்கும். ஹல்லேலூயா. 2 காரியத்தை இந்த அபிஷேகம் செய்கிறது. ஒன்று, இட் மேக்ஸ் யூ a special person. ஒரு சிறந்த ஒரு சிறப்பான ஒரு மனிதனாக உங்களை மாற்றுகிறது அபிஷேகம். 2வது, அபிஷேகம் உங்களை வல்லமையுள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? நான் சொன்னேன், எனக்கு மேக்ஸ் ரொம்ப வீக்கு, ஆனால் என்னால் அபிஷேகத்தினால யார் நிற்பாங்க யார் ஓடுவாங்கன்னு முன்னாடியே சொல்ல முடியும். அதாவது இந்த வருஷத்துக்குள்ளே இது நடக்கும், இந்த வருஷத்துக்கு இது செய்யும், இப்படிலாம் நடக்கும் என்று நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். என் தேவனுடைய நாமத்தில் சொல்கிறேன், யார் நிற்பாங்க யார் ஓடுவாங்க யார் தோல் கொடுப்பாங்க என்று என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும். ஏனென்றால் இந்த வேதம், அந்த அபிஷேகம் எனக்கு அதை போதிக்கிறதா இருக்கிறது. ஸோ இந்த அபிஷேகம் உங்களை மேக்ஸ் யூ எ ஸ்பெஷல் பர்சன். 2வது, இட் மேக்ஸ் யூ எ பவர்ஃபுல் பர்சன். இந்த அபிஷேகம் தான் உங்களை வல்லமையில் ஒரு பெரிய மனிதனாகி மாற்றுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது பணத்தை கொடுக்கல. சீஷர்களுக்கு பணத்தை கொடுத்தா ஊழியம் பண்ண சொன்னார். சீஷர் கையில் பணத்தெல்லாம் கர்த்தர் கொடுக்கல. என்னத்தை கொடுத்தாரு? யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 14, 16 மற்றும் 17. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். வசனத்தை கவனிங்க. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். சரி, போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சீஷர்களுக்கு என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன். இந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் ஸ்பெஷலாக மாறிடுவீங்க, பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. நான் என்றைக்குமே எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் வசன ஆதாரத்தை கொடுப்பேன். வசன ஆதாரத்தை கொடுக்காமல் எனக்கு பேச பிடிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை சொன்னாலும் அதை ப்ரூவ் பண்ணணும் நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இந்த உலகம், அதை வசனத்தை மனசில் வச்சுக்கோங்க. உலகம் அவரை அறியாது, உலகம் அவரை பற்றி ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே கவனிப்போம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹவ் இட் மேக்ஸ் யூ ஸ்பெஷல். இந்த 14, 16 பின்னாடி இன்னும் கொஞ்சம் செய்தியின் முடிவில், ஒருவேளை செய்தி இன்னைக்கு முடித்தா இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன், இல்லைன்னா அடுத்த வாரம் முடிச்சேன்னா அடுத்த வாரம் கற்றுக் கொடுக்குறேன். இதில் இன்னும் ஆழமான சில கருத்துக்கள் இருக்கிறது. அதை பின்பதாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஸோ முதலாவதாக ஸ்பெஷல். நீங்கள் ரொம்ப ஸ்பெஷலாக மாறிடுறீங்க. அதுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 16வது வசனத்தையும். நிறுத்த. அப்போது 13ஆம் வசனம் மாத்திரம் முதல்ல வாசிக்கலாம். இப்போ இங்கே பேதுரு பற்றி என்ன சொல்கிறாங்க? படிப்பு அறிவு. எங்கேயாவது பிடெக் படிச்சிருக்கான் போட்டிருக்குதா? வேறு தே என்ஜினியர்ஸ்? நோ, அவருக்கு என்ஜினியர் கிடையாது. வேறு தே டாக்டர்ஸ்? இல்லை, டாக்டர் கிடையாது, என்ஜினியர் கிடையாது. படிப்பு அறிவு இல்லாதவர்களும் பேதமை உள்ளவர்களும் என்று அறிந்து
16வது வசனம் சொல்லுகிறது, என்ன செய்யலாம் இவர்களை, என்னப்பா செய்யறது இவங்களை என்று சொல்லி யோசிக்கிறார்கள். நான் சொல்றேன், நீங்க படித்தாலும் படிக்காட்டியும், நீங்கள் பேதமை உள்ளவர்களாக இருந்தாலும், உங்கள் மேலே தெய்வம் கொடுக்கிற அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உங்களை சிறந்த மனிதர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களாக, வெற்றியுள்ள மனிதர்களாக மாற்றுகிறது என்பதை நீங்கள் ஒரு நாள் மறக்கக்கூடாது. ஆகவே இந்த அபிஷேகம், நம்ம மேலே இருக்கிற அபிஷேகம், இட் மேக்ஸ் அஸ் ஸ்பெஷல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிலர் ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க, அப்படிதானே? இப்போ ஆமேன்னு சொன்னவங்களாம் கேட்டு யார் ஸ்பெஷல்னு கேட்டால் சொல்லுவீங்களான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை கணவனை கேட்டால் நிறைய மனைவி நினச்சிப்பாங்க, கணவன் என்ன சொல்வார், நீ தான் ஸ்பெஷல்னு சொல்லுவார்னு. கிடையவே கிடையாது. உங்கள் மக தான் அவளுக்கு ஸ்பெஷல். எந்த கணவனா சொல்லுங்க பார்க்கலாம் ஸ்பெஷல். உங்கள் முன்னாடி வேணால் ஸ்பெஷல் சொல்லலாம், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் பெட்டு போட்டிருக்கிறீங்க பார்த்தீங்களா, திட்டுறீங்க பார்த்தீங்களா, அப்படியே அப்பனையே உரிச்சு வந்திருக்கு பாரு அப்படின்னு, அதுதான் அவருக்கு ஸ்பெஷல். அல்லேலூயா. இது உண்மை, இது ப்ராக்டிக்கல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அபிஷேகம் என்னை ஸ்பெஷலாக மாற்றுகிறது. இருக்கிறீங்களா? இது மாற்ற இங்கே முடியல வசனம். அபிஷேகம் என்னை வல்லமையுள்ள மனுஷனாய் மாற்றுகிறது. அதுக்கு ஒரு ஆதாரத்தை வாசிக்கலாம். இப்போ அந்த 16 வசனம் வாசிங்கன்னா, அங்கே அபிஷேகம் வெளிப்படுகிறது. இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல. இவங்க பவர்ஃபுல் பீப்புள். ஆலோசனை சங்கத்தார் பவர்ஃபுல் பீப்புள். இவங்க மேலே இருக்க அபிஷேகத்தினால இவங்களால ஒன்றுமே செய்ய முடியல, விட்டுறாங்க. ஓகே விட்டுருப்பா என்று சொல்லி விட்டு விடுகிறார்கள். இப்போ அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். பவர்ஃபுல் என்பதற்கு ஆதாரம், they were so powerful because of the anointing they received from the God. ஆண்டவர்கள் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அவர்களை வல்லமையுள்ள மனிதர்களாய் மாற்றுகிறது. 5ஆம் அதிகாரம் 37 மற்றும் 38 வசனங்கள். சீக்கிரம் கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும் எனக்கு. குடிமதிப்பின் நாட்களிலே யூதாஸ் என்பவன் எழும்பி, தெயுதாஸ் தானே, யூதாஸ் என்பது எழும்பி அநேக ஜனங்களை இழுத்தான், அவனும் அழிந்து போனான், சிதறடிக்கப்பட்டார்கள். கவனிக்கணும், தெயுதாஸ் சுயமா, அந்த யூதாஸ் என்பது சுயமா எழும்புனா, மாம்சத்தில் எழும்புனா, அவன் சிதறடிக்கப்பட்ட, அவனை நம்பினவங்க சிதறி போனாங்க. ஆனால் இங்கே வித்தியாசத்தை பார்க்கணும். இங்கே பாருங்க, இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். கமாலியல் சொல்றான், விட்டுருப்பா, வேண்டாம், தேவனோடு போர் செய்கிறவர்களாய். அடுத்த வசனம் வாசிக்க வேண்டாம். அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்க இந்த மனுஷருக்கு ஏதாவது செய்கிறதுனால நீங்க தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்யாதபடிக்கு, தேவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வலாய் காணப்படாதபடிக்கு இவர்களை விட்டு விடுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யூ ஆர் ஸோ ஸ்பெஷல் பர்சன். ஆமென். இருக்கிறீங்களா? ரெண்டாவது சொல்லுங்க, யூ ஆர் அ பவர்ஃபுல் பர்சன். ஆமென். இது உண்மை, இது சத்தியம். நீங்கள் நம்மளால் நம்பாட்டி இதுதான் உண்மை. உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னா நீங்கள் ஸ்பெஷல். உங்களுக்குள்ள அபிஷேகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறீங்க நீங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அதை ஒருத்தர் என்றைக்குமே, இப்போ 2 பேர் ரோட்டில் என்ன நடக்குது, 2 பேரும் செம்ம தண்ணி. அப்போ நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படி சொல்லி அவனை அடிக்க ஓடுறான், இவனை அடிக்க ஓடுறான். கடைசியில் ஒருத்தன் அடித்தான், தொம்முனு கீழே விழுந்துட்டான். அவனை எழுப்புறாங்க. அவன் ஃப்ளாட்டு, ஏற்கனவே உள்ள தண்ணி, இவன் அடிச்சிட்டு கீழே விழுந்துட்டான். ஆனால் உலக மனுஷன் சண்டை போடும்போது, நான் யார் தெரியுமா அப்படி காலரை தூக்கி விட்டு, நான் ஒன்றும் இல்லைங்க, நான் சாதாரணமான ஆளுங்க. என்ன கேட்டால், நான் சாதாரணமான ஆளுங்க, என்ன ஐயோ அடிச்சிடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, ஐயோ என்னை துரத்திடாதீங்க, பயமாக இருக்குன்னு சொல்லி நேராக இங்கே உட்காந்துருவேன். இங்கே உட்காந்துட்டேன்னா ஐ பிகம் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், உங்கள் மேலே அந்த அபிஷேகம் இருக்குது. உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது. நான் சொல்கிறேன், நீங்கள் வாயடிக்கிறது சவடாலாம் விடவே வேண்டாம். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் முட்டி போட்டாலே தெரியும், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்களை எதிர்க்கிறவர்களோடு பேசும், உங்களை நிந்திக்கிறவர்களோடு பேசும், உங்களை வேலை ஸ்தலத்தில் உங்களை அவமதிக்க நினைக்கிறவரோடு பேசும் என்று சொல்லுகிறேன். அவனுக்கு தெரியாது நீ யாருன்னு, ஆனால் பரலோகத்துக்கு தெரியும் நீ யார் என்று. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நம்மளாம் என்ன தெரியுமா தப்பு பண்ணுறோம்? நம்மள்ட்ட இருக்க பணத்தை வச்சு, வேலையை வச்சு, படிப்பை வச்சு, ஸ்டேட்டஸ் வந்து இட போடுறோம். அதெல்லாம் மறந்துருன்றேன். அல்லேலூயா.
அதெல்லாம் மறந்துடுங்க, அதை வச்சு இடப்படாதீங்க. உங்கள் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் நீங்கள் வெரி ஸ்பெஷல் பர்சன். ஸ்பெஷலுக்கு தமிழ் என்னன்னு தெரியல, அதை ஸ்பெஷலாக சொல்லிக்கிற ஸ்பெஷல் பர்சன். சிறந்தவர் சொல்ல முடியாது, ஸ்பெஷல் விசேஷித்தவர்கள். எஸ் கரெக்ட், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆமென் சொல்லுவோமா? நீங்கள்லாம் யாரு? அநேக அடைக்கலான் குருவி. அப்படி ஒரு வார்த்தை வந்து டக்குன்னு வசனம் வருது பாருங்க. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவன் அபிஷேகம் உங்க மேல இருக்கிறதுனால நீங்க விசேஷித்தவர்கள். உங்க கணவன் உங்க திட்டினா கூட கண்டுக்காதீங்க. அவருக்கு உங்க அருமை தெரியல. அவருக்கு உங்களுடைய அந்த நீங்க ஒரு பொக்கிஷம். எப்படியோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அடுத்த மீட்டிங் வந்தா சரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க கணவன் உங்களை என்ன சொல்ல கண்டுக்காதீங்க. you are so special. அவருக்கு தெரியல, விட்டுருங்க. கற்பூர வாசனை சிலருக்கு தெரியாது. ஹலோ, கற்பூர வாசனை சிலருக்கு தெரியாது. அதுக்காக சண்டை போட்டுக்காத. என் அருமை உனக்கு தெரியுமா? என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா? என்னை எப்படி பொத்தி பொத்தி பாதுகாத்தாங்க தெரியுமா? எதையோ பிடிச்சி எதோ கையில் கொடுத்த மாதிரி எங்கள் அப்பா உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. ஹலோ, நான் சொல்கிறேன், உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அருமை தெரியுதோ இல்லையோ, என் அப்பனுக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை வச்சு நான் சொல்கிறேன். ஐ எம் நாட் ஃப்ளாட்டரிங். நான் யாரையும் ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்காக சொல்ல, சத்தியத்தை சொல்கிறேன். உங்கள் மேலே ஆவியானவர் இருக்கிறார் என்றால் உலக மனுஷன் உங்களை எப்படி வேணால் பார்க்கட்டும், உங்களை எப்படி வேணால் தூஷிக்கட்டும், உங்களை எப்படி வேணால் நடத்தட்டும். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது. அது உங்களை பவர்ஃபுல்லாக வல்லமையுள்ளவராய் மாற்றுகிறது என்று சொல்லுகிறேன். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, பசிக்குது. உங்கள்கிட்ட ஒன்றும் கேட்கல. பசிக்குது, என்ன பண்ணுவீங்க? எப்பா உங்ககிட்டேருந்து ஒரு வார்த்தையை வாங்கிறதுக்குள்ள சாப்பிடுவீங்க. சாப்பிடணுன்னா அப்படியே ரெடியாக இருக்கும். அப்படியே எடுத்து லபக்கு அள்ளி போட்டுருவீங்களா? சாப்பிடணுன்னா கிச்சனுக்கு போகணும். கிச்சனுக்கு போகாமல் நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணாலும் ஃபோனை எடுக்கணும். கரெக்டாக ஃபோனை எடுக்கணும், ஆர்டர் பண்ணணும். ஆமென். நிறைய வீட்டில் நைட்டு தான் நடக்கும்னு நினைக்கிறேன். ஃபோனை எடுக்கணும், ஆர்டர் பண்ணணும், ஜொமேட்டோவில் புக் பண்ணணும், அவனை வந்து நான் அவனுக்கு பேமெண்ட் கொடுக்கணும், இத்தனை காரியத்தை செய்யணும். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வீட்டில் உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. சாப்பிட்டா தான் உங்களுக்கு பலன் வரும். சாப்பிட்டா தான் எந்த வேலையும் உங்களால் செய்ய முடியும். இருக்கிறீங்களா? சிலருக்கு 9 மணிக்கு தூங்கலைன்னா அவ்வளோதான், வாழ்க்கையை நரகமாயிரும். சிலருக்கு வேலைக்கு வயிற்றுக்கு கோடலாம் வச்சுக்கோங்களேன், அவங்க செத்து சுண்ணாம்பாயிருவாங்க. அவ்வளோதான். டயத்துக்கு சாப்பிட்றணும். சிலர் கேரக்டர் அந்த மாதிரி, அது தப்பு நான் சொல்லலை நான். அப்போ அந்த மாதிரி நிலைமையில் என்ன பண்ணுவீங்க? கிச்சனுக்கு போகிறீங்க. ஆமென். கேஸ் லைட்டர் தான், கேஸ் லைட்டர், ஸ்டவ்வு எல்லாம் சரி. எனக்கு சமையலாம் தெரியாது, இருந்தாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். ஏதோ அரிசி எடுக்கிறீங்க, அலசி தானே போடுவீங்க. பயங்கர பசியில் அலசாமல் வச்சுருந்தாங்க, எனக்கு தெரியாது. அப்போல்லாம் பண்ணால் தான் சாப்பாடு வரும். அபிஷேகம் உங்களை விசேஷத்தில் மாற்றுது. அபிஷேகம் உங்களை வல்லமையுள்ளவராய் மாற்றுகிறதுனா அந்த பாலில் இருக்கிற பாத்திரம் எடுத்து காஃபி குடிக்க குறைஞ்சிக்கிட்டே போகும். கரெக்டாக? வீட்டில் இருக்க அரிசி மூட்டை தின்ன அது குறைஞ்சிக்கிட்டே போகும். யூ ஹேவ் டு ரீஃபில் இட். ஆமென். 10 நாளைக்கு 25 கிலோ சாப்பிட்டு அடுத்த நாள் காணும் என்ன, திருப்பி அரிசி மூட்டை வச்சா தான் வரும். வீட்டில் உட்காந்தா அபிஷேகம் வளராது. வீட்டில் உட்காந்தா டிவி பார்த்தா அபிஷேகம் குறையுமே தவிர. ஹலோ, இருக்கிறீங்களா? வீட்டில் உட்காந்து ஒருத்தரும் அபிஷேகத்தில் வளரவும் முடியாது, அபிஷேகத்தை பெருக்கவும் முடியாது. நீங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு, தேவனுடைய பிரசன்னத்துக்கு வந்தால் தான் நீங்கள் அபிஷேகத்தில் வளர முடியும். அல்லேலூயா. நான் திரும்ப கர்த்தருடைய நாமத்தில் அன்பாக சொல்கிறேன், உங்கள் சொத்து, உங்கள் பணம், படிப்பு உங்களை பெரிய மனிதனை மாற்றவே முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் தான், அந்த அபிஷேகத்தில் நீங்கள் வளர்ந்தால் தான் நீங்கள் பெரிய மனிதனாக மாறலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, இதுக்கு நான் ஆதாரம் கொடுத்துறேன். நீங்கள் கர்த்தரை தேடினா தான், சபைக்கு வந்தால் தான் உங்கள் அபிஷேகம் பெருகும் என்பதற்கு ஒரு ஆதாரம் பார்த்துடலாமா? எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புஸ்தகம், டக்குன்னு வாசிங்க சிஸ்டர். 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய். இது நான் சொன்னா கேட்க மாட்டீங்க நீங்களா? நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்திற்கு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதை லிட்டரலா பார்க்க கூடாது. இது எப்படி பார்க்கணும்னா, நல்ல காரியம் சொன்ன. என்ன காரியம் சொன்ன?
இப்போ நம்ம தேவனுடைய மனுஷன் இருக்கிற பட்டணத்துக்கு இது எப்படி நம்ம வாசிக்கணும்? நல்ல காரியம் சொன்னாய், எனக்கு அபிஷேகத்தில் வளரணும், ஆசீர்வதிக்கப்படணும், விசேஷித்தனாய் மாறணும், வல்லமையுள்ள மனுஷனாய் மாறணும். தேவனுடைய மனுஷன் இருக்கிற சபைக்கு போவோமா? தேவனுடைய சபை இருக்கிற மனுஷனிடத்தில் மனுஷன் இருக்கிற அந்த தேவ ஆவி உலவுகிற சபைக்கு போவோம் வா. அப்பொழுது அபிஷேகத்தில் பெருகுவீர்கள், அபிஷேகத்தில் வளருவீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுடைய இதை செக் பண்ணி பாருங்க. நீங்கள் நான் சிலரெல்லாம் பார்த்துருக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அந்நிய பாஷை பேசணும், இன்றைக்கி அதுதான் பேசிகிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி ஒரு வார்த்தை புதிய வார்த்தை பேச மாட்டார்கள். பவுல் சொல்கிறான், நான் 10,000 வார்த்தைகளை பேசுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எப்படி வார்த்தை வரும், எப்படி வார்த்தையில் வளர முடியும்? தேவனுடைய சமூகத்தில் பிரசன்னத்தில் வந்து நிற்கும் பொழுது தான் அபிஷேகம் பெருகும், புதிய வார்த்தைகளை பேச முடியும். சரி கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆராதனையை தேவனுடைய சமூகத்தை எவ்வளோக்கெவ்வளோ மிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் குறைஞ்சிக்கிட்டே போவோம், அவ்வளோக்கவ்வளோ உங்கள் மேலே இருக்க இந்த விசேஷித்த தன்மை குறைஞ்சிக்கிட்டே போவோம், அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் மேலே இருக்கிற வல்லமை குறைந்து கொண்டே போகும். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ சிலருக்கெல்லாம் தெரியாது நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள், எவ்வளோ வல்லமை உங்களுக்கு தெரியாது. அது இருக்கிறீங்களா? உங்கள் பாஷையில் சொல்லட்டுமா? லேடிஸ் பாஷையில் சொல்லட்டுமா? சரி, உங்கள் பாஷையில் நான் சொல்கிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நடந்து போகிறீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த பொண்ணு உங்களை பார்க்குது. பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண், கரெக்டாக புரிஞ்சுதா? அந்த பெண் உங்களை பார்த்து, இன்றைக்கி அக்கா ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே, இன்றைக்கி அக்கா அம்மாவும் பொண்ணு பேசிக்கிறாங்க, உங்கள்கிட்ட சொல்லலை, ஆனால் அப்படியே காற்று வாக்கில் உங்களுக்கு வருது. இப்படியே போயிருந்த நீங்கள் இது வரைக்கும் உங்களை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களுக்குள்ள, இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு நட மாறுது பாருங்களேன் உங்களுக்குள்ள. இருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்களை அருமை உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களை பார்க்கிறவர்களுக்கு உங்கள் அருமை தெரியும். இதை நான் ஜோக்கா சொல்லலை. சில கணவனுக்கு தெரியும், உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, நீங்கள் இல்லைன்னா அவங்க வண்டி பஞ்சர் ஆயிரும். ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாஸ்தவாக சொன்னாங்க, ஒரு டீ கூட போட தெரில எனக்கு. அதை ஆச்சா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, டீ கடைக்கு போய்க்கிறேன் அப்படின்ட்டு. நான் டீ போய், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வேணுமே, டீ கடையில் கிடைக்காத அப்படின்னா, எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருந்தால் ஒரு இட்லி 2 இட்லி போதுன்னுவேன், டேஸ்ட்டாக இருந்தால் 2 கொடுன்னுவேன். இது வரைக்கும் 2 பேர் வீட்டுக்கு வேலைக்கு ஓடி போயிட்டாங்க. எனக்கு பிடிக்கல சமையல், வேண்டாம் போங்கன்ட்டு துரத்திட்டேன் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொல்கிறேன்னா, இது உண்மை. உங்கள் அருமை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் உங்களை தாழ்வு மனப்பான்மையாக பார்க்குறீங்க. இது எல்லாருக்கும் சொல்கிறேன், இப்போ மனைவிக்கு மாத்திரம் இல்லை, உங்களை தாழ்வு மனப்பான்மையாக பார்க்குறீங்க. உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்னா நீங்கள் விசேஷித்தவர்கள், உங்களுக்குள்ள ஆவியானவருக்கு நீங்கள் வல்லமையுள்ள மனிதர்கள். இப்போ பாருங்கள், இந்த சவுல் என்ன பண்ணுறான்? சபையை தேடி வரான். தேவனுடைய மனுஷன் தான் சபை. கர்த்தர் அவங்கள தான் பேசுகிறாரு. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா வரைக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அப்போ அவன் சபை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறவன். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துக்கு வருகிறான். கர்த்தருடைய வார்த்தை இருக்கிற இடத்துக்கு வந்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான். இந்த அபிஷேகம் என்ன பண்ணுறது? நேரம் இல்லை, நான் சொல்லிடுறேன். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 10வது மற்றும் 11வது வசனங்களை என்னை கவனித்தீர்கள் என்றால், அவன் மேலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறே மனுஷனாய் மாறுகிறான். அல்லேலூயா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, பெண்கள் பாஷையில் பேசுகிறேன். இதுதான் இங்கே நடக்குது. கேசின் குமாரனுக்கு வந்தது என்ன? இவனும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று பார்க்கிறவர்கள் சொல்லும்படியாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறாரு. ஆகவே நான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனிடத்தில் நீங்கள் வரும்பொழுது அவன் மேல் இருக்கிற அபிஷேகம், சபையில் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறி, வேறே மனுஷனாய் மாறி, வல்லமையுள்ள பாத்திரங்களாக கர்த்தரை எடுத்து உங்களை பயன்படுத்த முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது தட் மேட் சவுல் எ ஸ்பெஷல் பர்சன். கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? அவன் தீர்க்கதரிசி ஒருவனோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள்.